ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு ஸ்குட் அட் 0.25 ஸ்பீட்ல பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான 14 நியூ டீட்டெயில் இப்போதைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். உண்மையிலே திடீர்னு உங்களுக்கு ஆசமாக நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்பர் ஒன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டெட்லியான ஸ்குட் அந்த இன்விஷன் கார்டில் வந்து 456034 போடப்பட்டிருக்கும். இது போன சீசன் 1ல இருந்து சீசன் 2க்கு அவங்க மாற்றிருப்பாங்க. ஸோ நம்பர் 456 த வின்னர் நம்பர் ஆஃப் நம்ம ஜிகான் அவரோட இந்த நம்பர் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, நம்ம சேல்ஸ்மேன் வந்து நம்ம ஜிகானை வந்து தன்னோட கண் மூலியமா ஒரு ரிட்டர்ன் பண்ணுவார். எக்ஸாக்டா கால் பேக் டு சீசன் 1ல வந்து நம்ம ஜிகான் அவரோட பொம்மை துப்பை வச்சு நம்ம சேல்ஸ்மேனை பயமுறுத்திருப்பாரு. அது எக்ஸாக்டா அவங்க ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. நம்பர் 3, ஆக்சுவலி யாரெல்லாம் அந்த கேமை விளையாட போறாங்களோ அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கப்பட்டு அந்த கார்டில் வந்து 456034 போடப்பட்டிருக்கும். யாரெல்லாம் சோல்ஜரா போறாங்களோ அவங்க கார்டில் வந்து 001 போடப்பட்டிருக்கும். எக்ஸாக்டா அந்த பிளேஸ் நம்பர் வந்து நம்ம ஹீரோட நம்பரும் அந்த ஒர்க்கர்ஸ் நம்பர் வந்து நம்ம இல்லாம் அதாவது அந்த கேம் உருவாக்குன நம்பரும் அந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாக்டா அந்த டிஃப்ரென்ஸ் நீங்க நல்லாவே பார்க்கலாம். தட்ஸ் அமேசிங். நம்பர் 4, ஆக்சுவலி இந்த மிகப்பெரிய லாபி காமிக்கப்படும் அந்த ஆரினா ஃபுல்லாக எக்கச்சக்கமான பெயிண்டிங் காமிக்கப்பட்டு பெயிண்டிங்ல பாருங்களேன், ஒரு பெயிண்டிங் வந்து ஏதோ ஒரு ஃபிகர் வந்து அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் கிளைம் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இந்த கேமும் வந்து அவங்க ஃபியூச்சர்ல ஆட் பண்ணலாம். வந்து வரப்போகிற சீசன் 3ல வந்து அவங்க ஆட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ பாசிபிளி நீங்க இந்த கேமை எதிர்பார்க்கலாம். நம்பர் 5, ஆக்சுவலி இங்கே ஒர்க் பண்ணுற அந்த சோல்ஜர்ஸ்ல நீங்க ஈஸியாகவே நீங்க டிஃபைன் பண்ணலாம். சர்க்கிள் இருக்கிற வந்து ரொம்ப ரொம்ப லோயர் கிளாஸ் அண்ட் ட்ரையாங்கிள் வந்து மிடில் பவர் அண்ட் ரெக்டாங்கிள் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அண்ட் போன சீசனை விட இந்த சீசன்ல வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் கிடையாது, அவங்க ஒரு ஹியூமன் தான். ஸோ அந்த ஹியூமன் அட்டாச் இருக்கவங்க அந்த ஹியூமன் ஃபேஸ் அவங்க லைட்டாக தெரியாம காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அமேசிங் டீட்டெயில். நம்பர் 6, நம்ம ஜீவன் வந்து நீங்க மணிலாம் திருப்பி கொடுத்துருவீங்களா அப்படியே அவர் பேசி டக்கு ஒரு கேமரா திருப்பி பார்த்துருப்பீங்க. அதே கேமரா ஆங்கிள் அப்படியே கட்டே நம்ம ஃப்ரெண்ட் மேலே அதை காமிக்கும். ஸோ எக்ஸாக்டா அந்த கேமரா ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் இந்த கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அதை காமிக்கிற வகையில் நம்ம ஜீவன் திருப்பி பார்த்தோம்னா அது அப்படியே ஃப்ரெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கேமரா ஆங்கிள் உண்மையிலே ஒரு ஆசம் டீட்டெயில். நம்பர் 7, இன் ரெட் லைட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த நம்பர் 11 அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சோல்ஜர் வந்து அந்த ஒரு ஃபாதர் வந்து அவரோட சிக்கான டாக்டருக்காண்டி வந்திருப்பாங்க. அவர் வந்து கொண்டிருக்க மாட்டாங்க. இவன் அவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாரு. ஆனாலுமே அந்த நம்பர் 11 கொண்டிருக்க மாட்டாங்க. அதே பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட் எபிசோட்ல ஒரு சோல்ஜர் வந்து அந்த கேரக்டரை கொள்ள வரும்போது பார்த்துருப்பீங்க டக்கு இந்த கன்னை வந்து அவங்க இறக்கிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஹார்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. டக்குன்னு கண்ணை கீழே இறக்கி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எக்ஸாம் நம்பர் 11 தான். ஏன்னா கன்னை கீழே இறக்கி நான் லீத்தல் ஏரியா, அதாவது அடிப்பட்டா சாகாத இடத்துல அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்காங்கன்னு காமிக்கப்பட்டு. ஸோ இந்த ஒர்க்கு நம்பர் 11 தான். நம்பர் 8, இது ஒரு குட்டி அழகான டீட்டெயில். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கேம்லாம் ஆக முன்னாடி அவங்க ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. கேம்ல எப்படி இருக்குன்னா அப்போ அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வரும்போது பார்த்துருப்பீங்க அங்கே யாருமே கன் கொண்டு வர மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சு கியாஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கர்ஸ் உள்ள வரும்போது அவங்க கையில கன்ஸ் இருக்கும். ஸோ பாசிபிளி இதுக்கப்புறம் கேஸ் ஆரம்பிச்சு நிச்சயமா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கடைசி வந்திருப்பாங்க. உண்மையிலே ஆசம் டீட்டெயில். நம்பர் 9, ஆக்சுவலி இந்த செகண்ட் கேம்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட் மேன் வந்து ஓயாம ஃபெயிலாகவே கம்மிப்பட்டு 3 அட்டம்ப்ட்ல அவர் ஃபெயில் ஆவாரு. அவர் உருவாக்கின கேம்லயே அவரே ஃபெயில் ஆவாரு. பட் இப்போதைக்கு 3 அட்டம்ப்ட்லயே அவர் தன்னோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுவார். பட் கடைசி அட்டம்ப்ட்ல வந்து அவரோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவார். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் மேன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். இதை நீங்க சீசன் 1லயே பார்த்துருக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம ஜூல்ஹோவை அவர் ஷூட் பண்ணுவார். ஸோ அதை எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் தூக்கி போட்டு ஜெயிக்கவே கழிப்பிட்டுருக்கோம். இது எக்ஸாக்டா அவர் டிப் பண்ணியிருக்காரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு ரைட் ஹேண்ட்ல போட பார்த்துருக்காரு. அவரோட ஐடென்டிட்டியை மறைக்க அப்படி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுக்காண்டி கடைசியில் அவர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறப்ப காமிக்கப்பட்டிருக்கோம். உண்மையிலே ஆசம் டீட்டெயில். நம்பர் 10, இது ஒரு குட்டி டீட்டெயில். நீங்க பார்த்துருப்பீங்க பாய்ஸ் பாத்ரூம் வந்து சர்க்கிளும் காமிக்கப்பட்டிருக்கும். அதே கேர்ள்ஸ் பாத்ரூம்ல சர்க்கிளும் எக்ஸாக்டா ட்ரையாங்கிள் காமிக்கப்பட்டிருக்கும். உண்மையிலே இது ஒரு ஆசமான டீட்டெயில். அழகா அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 11, இந்த மிங்கிள் கேம் காமிக்கப்பட்டிருக்கும். உண்மையில எல்லாருக்கும் பிடிச்ச கேமா இருக்கும். அதை அவங்க டூர் சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட் மேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோனோட ஃப்ரெண்டு ஜும்பேவை தான் ஃபர்ஸ்ட் அதை கையை பிடிச்சி டக்குன்னு யோசிக்காம அவர் வந்து கூட்டி போவாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே வந்துருவார். பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட் மேன் வந்து அவர் உள்ள வந்துட்டாரா அப்படின்னு திரும்பி பார்த்து
தான் உள்ள போன ஒருத்தனை கூட வெளியே அனுப்பி இன்னொருத்தனா உள்ள இருக்கிற இன்னொருத்தனை அவரை கொன்னு அந்த காப்பாத்திருப்பாரு அந்த ஃப்ரெண்டை. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மேன். நிச்சயமா அவரை கொண்டிருக்க மாட்டாங்க. அவர் ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். பட் அவர் வந்து ஏன் நம்ம ஜும்மியை காப்பாத்தினார்னு பார்த்துருப்பீங்க. லாஸ்டா அவரை நம்ம ஜும்மியை கையால கொல்றதுக்கு அமைக்கப்பட்டிருக்கோம். பிகாஸ் நம்ம ஜியானோட அந்த மொத்த வில் பவரையும் உடைக்க அவரு நினைச்சிருக்காரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜன்பியை ஃபர்ஸ்ட் காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கையில கொண்டிருப்பாரு. ஸோ இது இப்போதைக்கு நம்ம ஜிகானுக்கு வில் பவர் இறந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ அவரை உள்ளே டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட ஒரு முக்கியமான எண்ணமாகவே இருக்கும். அதான் வந்து கேப்லயே அவர் வந்திருப்பாரு. இன்னும் பட் ஆக்சுவலி நம்ம அந்த யூனிஃபார்மிட்டி வந்து உள்ள சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போலாம் போது ஒரு ட்ராப் வச்சு அவங்கள வெடிக்க வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்துருப்பீங்க கிளாஸனுக்கு அப்புறம் அந்த போட்மேன் மட்டும் அந்த போட்ல இருக்கிற கேப்டன் மட்டும் அவர் பயந்துருக்கவோ சர்ப்ரைஸாவோ இல்லைன்னா ஒரு பயத்திலே இருக்க மாட்டாரு. அவர் நார்மலா இருப்பாரு. இது எது எக்ஸாக்டா அவர் கிளியர்லி சொல்லுது அவர் வந்து ஃப்ரெண்ட் மேனுக்கு ஒர்க் பண்றாருன்னு ஒரு அமேசிங் டீட்டெயில். நம்பர் 13 ஆக்சுவலி நம்ம ஜிகான் வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த லாஸ்ட் அப்ப நம்ம இந்த கேம் யார் உருவாக்குனா நம்மள வந்து வாட்ச் பண்ணிட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பிளேயர் நம்பர் 3 கேட்பாரு. யார் எங்க வாட்ச் பண்ணிட்டு கேட்கும் போது எல்லாருமே அவங்க மேல பார்ப்பாங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட் மேன் மட்டும்தான் நம்ம ஜிகானே பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா மேல் யாரை பார்க்க நம்ம எக்ஸாக்டா ஃப்ரெண்ட் மேனே அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காருன்னு அழகா அவங்க காமிச்சிருப்பாங்க. அட்லாஸ் நம்பர் 14 ஆக்சுவலி நம்ம பிளே நம்பர் 13 அவர் வந்து கன் ஃபைட்டிங்ல வந்து ரொம்ப பயப்பட காமிக்கப்பட்டிருக்கும். இவன் வந்து அவர் ஒரு மிரள அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே அவரு கன் ஃபைட் பண்ண பயப்படுவாரு. பிகாஸ் அவரே விஷயம் பண்ணியிருப்பாரு. நான் வந்து சின்ன வயசுல அதிகமா பொண்ணோட நான் வாழ்ந்தேன், பொண்ணோட வளர்ந்தேன் அப்படின்னு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த I had 4 older sisters, and that meant lots of gongi with them at home, so I learned how to play. Of course you did. சாஃப்ட்னஸ் அவர் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த அழகா அவர் இந்த அவர் பயந்துருப்பாரு. ஸோ அவரோட அழகான அந்த சாஃப்ட்னஸ் அவரை அழகா காமிச்சிருக்காங்க. அந்த கேட்டை அவங்க பக்கவா அவுட்லைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இது என்னோட அமேசிங் 14 நியூ டீட்டெயில். இதுதான் உங்களுக்கு ஃபேவரட்டான டீட்டெயில் ஆனது. மறக்காம பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஆசை பார்க்குறேன். அண்டில் பாய்.